ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ உன்சோலாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சாச்சு. எப்போ கண்டென்ட்டே இல்லாமல் இருந்தோம் சொன்னதுக்கு இப்போ கெமி உள்ளே வராங்க. கெமி உள்ளே வரும்போது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா எல்லாரையுமே இல்லை, இப்போது கரண்ட்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 6 பேர் இருக்காங்களே ஃபைனலிஸ்ட், அவங்க 6 பேரையும் பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு ஒரு சில மோட்டிவேஷனலான ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு, என்னங்க பணப்பெட்டியில் வந்துட்டு காசு சேர மாட்டுது அப்படின்னு சொல்லி ₹1,00,000 இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி எக்ஸ்-கண்டஸ்டன்ஸை அதாவது ஏமாற்றி இப்போ ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்க போகிறாங்க, அவங்கள நீங்கள் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்களாம் பிளானம் போட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம், பாத்ரூம் அங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இவங்க வந்து சரி பணப்பெட்டியை வச்சு ஒரு சண்டை போடலாம், விக்ரம் இதில் வந்துட்டு வினோத்தையும் திவாகரி சண்டை இது பண்ண சொல்லலாம், அதில் வந்து எல்லாம் மைண்ட் டைவெர்ட் ஆவாங்க அப்படின்னாங்க. இல்லை அது வேண்டான்னு சொல்லிட்டு பணப்பெட்டிக்காக நம்ம 6 பேருக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனையாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. அப்போ கவனம்லாம் சிதறும், எல்லாருமே உள்ளே வெளியே வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போய் கெமியை ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. இப்போது வெளியே வந்துட்டு நம்ம சபரி வந்து அந்த இதை தூக்கி விசிறி அடிக்கிறாரு, சண்டை இது பண்ணுறாரு, எல்லாருமே வெளியே வராங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. சாண்ட்ரா நைஸாக உள்ளே போயிட்டு கெமியை வந்து கெமிக்கிட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ணிவிட்டு பிளாக் கலர் துணியை கூட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலை ரூமில் இந்த அரோரா கூட இன்னும் ஒளிஞ்சு நின்று பாருங்கள், அந்த கிளியர் காயின் டாஸ்கில் அந்த இடத்துல ஒளிய வச்சிட்டாங்க. ஸோ பிளான் சக்ஸஸ். ஆனால் அவர் சொல்கிற வரைக்கும் வந்துட்டு இவங்க வந்த விஷயமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது இங்கே டாஸ்க்கு. அது எப்படி வெற்றிகரமாக முடிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் எல்லோரையும் வெளியே வச்சுருக்காங்க. சாண்ட்ராவும் அவங்க உள்ளே வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன நடக்குதோ தெரியல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து 13 லட்சமோ 17 லட்சமோ 13 லட்சம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.